Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்லாம் டங்க் அனிமியோட எபிசோட் 2 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த தேர்ட் இயர் பசங்க எல்லாரும் இவனுக்கு ஒரு சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூகாவாவை சுத்து போட்டு நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹானமிச்சி மீட்டோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வேமா ஓடி வந்து ரூஃப் டாப்போட கதவு திறக்கறாங்க. பார்த்தா அவங்க ரூகாவா மட்டும் நின்னுக்கிட்டு இருக்கான். ரூகாவா சோலோவா இருந்து தேர்ட் இயர் பசங்க எல்லாருக்கும் சர மாதிரி அடியே போட்டுருக்கான். இவங்க எல்லாரும் பார்த்து ரொம்ப சாக்காயிடுறாங்க. நீ தான் இதை பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவன் வந்து ரூகாவா அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹானமிச்சிக்கு சமசாக்கா போகுது. இவன் தானே ஹார்கோவோட கிரஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சியால தாங்கிக்கவே இல்ல. சுத்தி பாக்குறேன் இவன் தான் ரூகாவா அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ முதல்ல யாரு நீமே இந்த முட்டாள்களோட ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ரூகாவா கேக்குறேன். என்னது முட்டாளா என்னோட பேரை நான் சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி கோவமா இருக்கான். மீட்டோக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தேர்ட் இயர் பசங்க எல்லாருமே ஒத்தால அடிச்சு போட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சியை பார்த்தா ஹானமிச்சி செம்ம டென்ஷன்ல நின்னுகிட்டு இருக்கான். இது நல்லதுக்கே இல்ல. ஏற்கனவே ஹார்கோ வேற ரூகாவாவை தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த பொறாமையிலே இவன் வந்து இப்ப சண்டை போட தான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறான். ஹார்கோவும் இப்ப ஹானமிச்சியோட கிளாஸ்க்குள்ள வந்து எங்க இவன் ஆள காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜன்னல்ல எட்டி பாக்குறா. பார்த்தா அந்த ரூஃப் டாப்ல தான் இவங்க எல்லாம் நின்னுகிட்டு இருக்காங்க. அப்போ ஹானமிச்சி ரூகாவாவோட சட்டையை பிடிச்சிட்டு நின்னுகிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு ஹார்கோ ரொம்ப பயந்து போய் அவன் மேல ஓடி போறா. வேமா அவ ஓடி போகும்போது இவ ஃப்ரெண்ட் சொன்னதுதான் இவளுக்கு வந்து ஞாபகம் வருது. அவனை பத்தி நல்ல பேர்லாம் இல்ல, அவன் வந்து ஜூனியர் ஸ்கூல்ல கொஞ்சம் கெட்ட பையனா தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாளே. அதான் நினைச்சு பாக்குறா. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்த ஹானமிச்சி சாக்குராக்கி என்னை வந்துட்டு மறக்கவே செய்யாதரா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். அப்படியா நான் இப்பவே மறந்துட்டேனேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரூகாவா சொல்றான். ஹார்கோ வேமா ஓடி வந்து ஹானமிச்சி நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. இவனுமே அவ வாய்ஸ் கேட்ட உடனே அப்படியே அவன் சட்டையில இருந்து கையை எடுத்துறான். ஹார்கோ அப்படியே ரூகாவாவை பாக்குறான். அவனுக்கு மூஞ்சில ரத்தமா இருக்கிறத பார்த்துட்டு ஒருவேளை ஹானமிச்சி தான் அவனை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவ தப்பா புரிஞ்சுக்கிறா. என் ஃப்ரெண்ட்ஸ்ல உன்னை பத்தி நிறையவே தப்பான விஷயம் தான் சொன்னாங்க. ஆனா நான் வந்து அதை எதையுமே நம்பாம தான் இருந்தேன். ஆனா நீ இப்ப இருப்பேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் தான் உன்னை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீ வந்து ரொம்பவே ஒஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிடுறா. இதை கேட்டுட்டு ஹானமிச்சிக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுது. மீட்டோவும் ஹார்கோ கிட்ட நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஹானமிச்சி இது எதுவும் பண்ணல, நீ வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்நியார இவ வந்து வேமா ரூகாவா பக்கத்துல ஓடி போறா. ஹானமிச்சியை பார்த்தா ஒரு பக்கம் தரையில உட்காந்து ஏங்கி அழுக ஆரம்பிச்சுட்டான். ஹார்கோ ரூகாவா கிட்ட ஒரு டவலை கொண்டு வந்துட்டு இந்த இதை வச்சு உன்னோட ரத்தத்தை ஃபர்ஸ்ட் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். உனக்கு ரொம்ப ப்ளீடிங்கா வேற வருது, நீ வந்துட்டு ஹாஸ்பிடலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றான். நான் தான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றேன்ல, முத நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு ரூகாவா கேக்குறான். இதை கேட்டுட்டு ஹானமிச்சி கொலவெறி ஆயிடுறான். என்ன தைரியம் இருந்தா ஹார்கா கிட்டே நீ இப்படி பேசியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவ வேமா ஓடி வந்து ரூகாவாவை அடிக்க ஆரம்பிச்சிடறான். ஹார்கோவும் ஹானமிச்சியை நிறுத்த சொல்றா. பட் அவன் வந்து நிறுத்தாம இவனோட தலையிலே கண்டினியூஸா முட்டிக்கிட்டே இருக்கிறான். ரூகாவாவும் பொறுத்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரே ஒரு பஞ்சு தான் வைக்கிறான். அதுக்கே ஹானமிச்சிக்கு வந்துட்டு சுத்தி இருக்க எல்லாம் அப்படியே மங்கல் ஆகிடுது. ஹானமிச்சிக்கு இன்னுமே கோவம் வந்துட்டு தலை கேறிடுது. அந்நேரம் அவன் சண்டை போட தான் மறுபடியும் வாரான். இருந்தாலும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு தடுக்கிறாங்க அவனை. ஹார்கோ இப்பயுமே ரூகாவா பக்கத்துல போயிட்டு ரூகாவா நீ ஓகேவா உனக்கு ரொம்பவே ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் முத கேட்கிறா. நான் தான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றேன் என்னை முதல் தனியா விடு அப்படின்னு சொல்லிட்டு ரூகாவா வந்துட்டு கிளம்பிடுறான். அப்படியே அவன் போனதுக்கு அப்புறம் ஹார்கோ ஹானமிச்சியை பார்த்துட்டு சாக்குராக்கி நீ வந்துட்டு ரொம்பவே மோசம், நான் வந்து உன்னை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறா. ஹானமிச்சி இன்னுமே டிப்ரஷனுக்குள்ள போயிடுறான். கடவுளே இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, ஹார்கோ இல்லாம என்னால வாழ முடியாது, என்னை விடுங்க நான் விழுந்து சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூஃப் டாப்ல இருந்து கீழே விழுகிறதுக்கு பிளான போடுறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி தடுத்துக்கிட்டு இருக்காங்க வேணாண்டான்ட்டு. மீட்டவும் மனசுக்குள்ளே நினைக்கிறான் யாரா இந்த ரூகாவா வழக்கமா ஹானமிச்சிக்கிட்டே அவனா தலையில இந்த மாதிரி முட்டு வாங்கினாங்கன்னா ஒரு இதுக்கு மேல தாங்க மாட்டாங்க. இவன் என்ன கண்டினியூஸா முட்டிக்கிட்டு இருக்கான், அவன் பாட்டுக்கு ஸ்டெடியா நின்னுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்ல இருக்கான். ரூகாவா ஸ்டெப்ஸ்ல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவன் தலை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வலிக்கவே ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு சொன்ன உண்மைதான் போல, நான் ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவன் நினைக்கிறான். அடுத்து ஹார்கோ கிட்ட மீட்டோ வந்துட்டு அங்க ரூஃப் டாப்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்றா. அதுக்கப்புறம் தான் அவ வந்து நான் ஹானமிச்சி தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் ஹானமிச்சி கிட்ட எப்படியே மன்னிப்பு கேட்டே ஆகணும், ஆனா நான் எப்படியே அவன் மூஞ்சில முழிக்கிறது, அவனை கண்டிப்பா வெறுத்திருப்பாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹார்கோ வந்துட்டு அப்பதான் ஒரு முடிவுமே எடுக்கிறா. ஹானமிச்சி கிட்ட இன்னைக்கு சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னாலும் சரி நான் சாரி கேட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்பயே போய் சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்ட் கேக்குறா. இல்ல இப்போதைக்கு நான் வந்துட்டு அதுக்கு ப்ரிப்பேர்டா இல்ல, நான் வந்துட்டு சாயங்காலம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கோ சொல்றா. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹானமிச்சி ரொம்பவே டிப்ரஷனோட வெளியே நடந்து வந்துகிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பின்னாடியே தான் இது பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தா டப்புன்னு அவன் மூஞ்சிலே வந்து ஒரு பாஸ்கெட் பால் அடிக்குது. ரெண்டு பசங்க ஓடி வந்து சாரிப்பா பால் வந்துட்டு எங்க கை தவறி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இருந்தாலும் ஹானமிச்சிக்கு மூக்குல அப்படியே ரத்தமா வர ஆரம்பிச்சிருது. இவங்க ரெண்டு பேருமே அவன் வந்துட்டு அடையாளம் தெரிஞ்சிருக்கு. இந்த சவுப்பு முடியவே ஹானமிச்சிரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பதறாங்க. என்னது இந்த பாஸ்கெட் பாலை வச்சா என்னை அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி ரொம்ப டென்ஷன் ஆகுறான். எங்களை மன்னிச்சிரு ஹானமிச்சி, நாங்க வந்துட்டு தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு பயத்தோட சொல்றாங்க. ஹானமிச்சி இருந்த கோபத்துல செம்மையா கத்த ஆரம்பிச்சிடுறான். டே பைத்தியக்காரங்களா, நான் வந்துட்டு இந்த உலகத்துல எது அதிகமா வெறுக்கிறேன் தெரியுமா, அது வந்துட்டு இந்த பாஸ்கெட் பால் தான்டா, எனக்கு பாஸ்கெட் பால் சுத்தமா பிடிக்கவே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் போய் அடிய போட்டுறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டு இவனை பின்னாடி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. டே என்னை ஒழுங்கா போக விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருமே வந்துட்டு இவன் தலையிலே முட்டி படுக்க வச்சிடுறான். அப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தன் வரான். ஒருத்தன் வந்து ஹானமிச்சிக்கு பின்னாடி வந்துட்டு அவன் அப்படியே காலரை பிடிச்சு தூக்கி துண்டா ஒத்த கையில பின்னாடி எரிஞ்சிடறான். யாரா இவன் ஹானமிச்சியை ஒத்த கையில தூக்கி எறிகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் செம்ம ஷாக்கிங்கா போகுது. அந்த ரெண்டு பாஸ்கெட் பால் பிளேயர் பசங்களுமே வந்துட்டு இவனை பார்த்துட்டு கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு என்னடா இவன் ஹானமிச்சியோட பயங்கர டஃபா இருக்கிறான், ரொம்ப டாலா வேற இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அந்த கேப்டனுமே இந்த ரெண்டு பசங்க கிட்ட இன்னும் இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பிராக்டிஸ் ஆரம்பிச்சு 2 நிமிஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தலையிலே பயங்கரமா அடிக்கிறான். அப்ப பார்த்தா ஹானமிச்சி இவனை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்கிறான். சரி இவன் என்னதான்டா பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒண்ணும் புரியல. அந்நேரம் பார்த்தா ஹானமிச்சி அவன் கையில இருந்து பாஸ்கெட் பால் வச்சு அவங்க கேப்டன் மூஞ்சிலே அடிச்சிடறான். நீ யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லடா, என்னை இந்த மாதிரி யாருமே தூக்கி போட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி டென்ஷன்ல இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் வந்துட்டு அவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. பாஸ்கெட் பால்லாம் ஒரு கேம் ஆடா, நான் அதிகமா வெறுக்கிற கேமே இதுதான், இதெல்லாம் சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டு, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி டென்ஷன்ல கத்திக்கிட்டு இருக்கான். இதை கேட்டு அவங்க கேப்டனுக்கு டென்ஷன் ஆயிடுது. கேப்டன் முன்னாடி இப்படி பாஸ்கெட் பால் இன்சல்ட் பண்ணா அவர் கொலை காண்டாயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க எல்லாம் நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான்
அவருமே செம்மையா கத்த ஆரம்பிச்சிருக்காரு. எது பாஸ்கெட் பால் சின்ன பசங்க விளையாடுறாட்டா அப்பனா நான் உன்னை சேலஞ்ச் பண்றேன், முடிஞ்சா என் கூட வந்து விளையாட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப அப்படியே பாஸ்கெட் பால் கோர்ட்டுக்குள்ள வர்றாங்க. பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்கான சேலஞ்ச் தான் நடக்க போகுது. அதனால எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்மெண்டா பார்க்க ரெடி ஆகுறாங்க. கேப்டன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் பையன் கூட மேட்ச் போட போறாரு. அந்த ஃபர்ஸ்ட் இயர் பையன் வந்து ஓவரா வாய் பேசிட்டு அதனால தான் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கேப்டனுமே வந்துட்டு ஹானமிச்சி கிட்ட ரூல்ஸ் சொல்றாரு. உனக்கு வந்துட்டு சிம்பிளான ரூல்ஸ் தான், நான் வந்துட்டு 10 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுவேன், எனக்கு அகைன்ஸ்டா நீ ஒரே ஒரு பாயிண்ட் என்கிட்ட இருந்து பால ஸ்டீல் பண்ணி ஸ்கோர் பண்ணிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்காம இவன் என்னடா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றும் புரியல. பார்த்தா ஹானமிச்சி வந்துட்டு இந்த பாஸ்கெட் பால் கோர்ட்ல தானே நானும் ஹார்கோவும் ஃபர்ஸ்ட் டைம் இங்க மீட் பண்ணோம், ஒண்ணா இங்க தானே நாங்க ரெண்டு பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்து அந்த மெமரிஸ் நினைச்சிட்டு இருக்கேன். டே நீ இப்ப விளையாட போறியா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் கேட்கிறாரு. அப்படியா, இதோ நான் ரெடியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். இன்னொரு பக்கம் ஒரு சில ஃபர்ஸ்ட் இயர் பசங்க வந்துட்டு பாஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு வாங்கடா வேமா போவோம், அவங்க வந்துட்டு கேப்டனுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பையனுக்கு சேலஞ்ச் போய்கிட்டு இருக்காங்க, போய் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் போறாங்க. அங்கதான் ரூகாவும் கிளாஸ்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஹார்கோவோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே வேமா ஓடி வந்து ஹார்கோ நாங்க வந்துட்டு ஹானமிச்சி எங்க இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கோ கேக்குறா. அது பாஸ்கெட் பால் டீம் கேப்டன் கூட 1-on-1 சேலஞ்ச் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஹார்கோக்கு ரொம்ப ஷாக்கிங்கா போகுது. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கான கேமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. கேப்டன் தான் பால ட்ரிப்ளிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹானமிச்சி என்னதான் புடுங்க ட்ரை பண்ணாலும் அவனால புடுங்கவே முடியல. என்னப்பா தம்பி ஏதோ ரொம்ப ஈஸியா பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நினைச்சேன், ஆனா சுத்தமா பால தொடக்கூட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. பேசுறத கம்மி பண்ணிட்டு ஒழுங்கா விளையாட மட்டும் செய்ய கொரிலா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். என்னது கொரிலாவா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுது. ரூகாவும் கிளாஸ்ல இருந்து கிளம்பி இப்ப மேட்ச் பாக்குறதுக்காக கோர்ட்ல வந்து நின்னுகிட்டு இருக்கான். ஹானமிச்சி ரொம்ப நேரமா பால் ஸ்டீல் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். பட் அவனால சுத்தமா முடியவே இல்ல. மீட்டோ வந்து நினைக்கிறான் ஹானமிச்சி கிட்ட ஏதாவது ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. இவன் ரொம்பவே சூப்பரா விளையாண்டுகிட்டு இருக்கானே, பால் வேற இப்படி சூப்பரா தட்டிக்கிட்டு இருக்கான். இவன் இருந்து எப்படி பால ஸ்டீல் பண்றது, இவன் கிட்டே நான் பால சுத்தி சுத்தி எடுக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தா அது வந்து வேலைக்கு ஆகாது. நான் வந்து ஏதாவது ஸ்மார்ட்டா யோசிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி நினைச்சிட்டு இருக்கான். கரெக்ட், நான் வந்து இப்போ ஒரு ஈகிள் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் ட்ரிப்ளிங் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப இவன் கையை வச்சு தடுக்காம ஃபுட்பால் மாதிரி காலை வச்சு அந்த பாலை கிக் பண்ணி தள்ளி விடுறான். இதை பார்த்துட்டு அங்க இருந்து ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் ரொம்பவே சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இவனுக்கு என்னடா பாஸ்கெட் பாலுக்கு ஃபுட்பாலுக்குமே வித்தியாசம் தெரியல, இவன் அப்புறம் கேப்டன் வந்து சேலஞ்ச் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி இதுல உன் காலெல்லாம் யூஸ் பண்ண கூடாது, உன்னோட கையை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தன் சொல்றான். இதெல்லாம் யாரா கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். ஹார்கோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பாஸ்கெட் பால் கேப்டனோட அவன் உண்மையிலேயே சேலஞ்ச் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஆமா பாஸ்கெட் பால் கேப்டன் கூட தான், எதுக்கு இப்ப பாஸ்கெட் பால் கேப்டனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் கேக்குறாங்க. அதாவது பாஸ்கெட் பால் டீமோட கேப்டன் இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு என்னோட அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கோ சொல்றா. இதை கேட்டுட்டு ஹார்கோவோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா போகுது. ஹானமிச்சி அந்த கேப்டனே மறைச்சு மறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. என்னடா மறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த கேமே வந்துட்டு உண்மையிலே இப்பதான் ஆரம்பிக்குது, அதனால வாய் மூடி விளையாட கொரிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவன் கொரில்லான்னு சொல்ல சொல்ல அவர் வந்துட்டு இன்னுமே கோவம் ஆகிக்கிட்டே தான் இருக்காரு. ஹானமிச்சி வந்துட்டு அவரை மறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறான். ரூகாவும் இந்த கேமை பார்த்துட்டு இந்த கேமை பாக்குறதுக்காக நான் வந்து இது கண்டிப்பா வேஸ்டான ஒரு கேம் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிடறான். ஹானமிச்சி அந்த கேப்டன் ரெண்டு பேரும் ஒருத்தர் மறைச்சு பார்த்துட்டு நின்னுகிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. ஹானமிச்சியோட நிலைமை நினைச்சாதான் பாவமா இருக்குது. பாவம் அவனே அறியாம ஹார்கோவோட கிரஷ் கிட்ட ஹார்கோவோட பிரதர் கிட்ட இப்படி வம்பளிச்சுக்கிட்டு இருக்கிறான். எனிவேஸ் இந்த 1-on-1 பேட்டில் ஹானமிச்சி வின் பண்ண போறானா இல்ல அப்படின்னா ஹார்கோவோட பிரதர் வின் பண்ண போறான்றத நம்ம அடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதையெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் கைஸ்.